ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி வித்தவுட் மட்டன். இதுக்கு வந்து முதல் நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை 4 ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் போடணும். நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போடணும். வெங்காயம் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கலர் எடுத்துக்கணும். இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் அளவில் வந்து இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மேஷ் ஆகி நல்லா இஞ்சி பூண்டு தேவை போகிற அளவுக்கு வரும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி கூடயே ஒரு குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் பட்டை பொடி. இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு கையில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மிளகா போட்டுக்கனால உங்களுக்கு எவ்வளோ மிளகா தேவையோ அவ்வளோ லைட்டாக மிளகா போட்டு சேர்த்து தக்காளி உடஞ்சி வர வரையும் நல்லா கொஞ்சம் கலரு. தக்காளி நல்லா உடஞ்சதுக்கப்புறம் நான் இதில் ஒரு தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் வர அளவுக்கு நம்ம கலரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மட்டனுக்கு பதிலாக மஷ்ரூம் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து அந்த மஷ்ரூமோட ஜெல் ஆகிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எண்ணெய் தனியாக நமக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. மசாலா வந்து நல்லா ஜெல் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி ஃப்ளேவர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதனால் 1 டம்ளர் இருக்குது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம உள்ள ரைஸ் வந்து தண்ணியே இல்லாமல் நம்ம கழுவி போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு கிளறி விட்டுக்கலாம். பாஸ்மதினால இது ரொம்ப கிளறக்கூடாது. மெயினாக இன்றைக்கி நம்ம பேன் இல்லாமல் குக்கர் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய பேர் எனக்கு தம் போட தெரியாது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேண்டி தான் இது நம்ம ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் குக்கர் விசில் வந்து இல்லாமல் இதை மூடி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் இதை வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம இதை கிளறி மட்டும் விட்டால் போதும். நல்லா உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி வந்து நல்ல ஸ்ட்ரெச்சர் தரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வச்சு ஓரளவு நமக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டு திருப்பி நம்ம அதை அப்படியே மூடி வச்சுட்டோம்னாலே தம் ஆகிடும். ஃபைனல் அவுட் புட் தான் நமக்கு இது பார்த்திங்கன்னா எப்படி இப்படியாக இருக்கும். நமக்கு இதை அப்படியே நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். சுட சுட சுவையான வெஜ் மட்டன் பிரியாணி ரெடி.